60, 70, 80 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. செம குட் நியூஸ். மூத்த குடிமக்களே, ரேஷன் ஊழியர்களுக்கு அதிரடி உத்தரவு. 80 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரேஷன் கடைகளில் நேரில் சென்றே வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. உணவு பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் யாருன்னா போனாங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா தரக்குறைவாக நடத்துறது. அதாவது எப்படின்னா எப்படி சொல்கிறது, கிழவி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியா இருக்கட்டும். பொருட்கள் வந்து இல்லைன்னா ஒரு மாதிரியா எப்படி சொல்கிறது, அவமரியாதை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன், ஏன்னா வீட்டில் இருந்துக்கினே ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா, என்னென்ன மெத்தடில் இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட எந்த ஒரு 80 வயசு பாட்டிக்கிட்டே டச் ஃபோன் கிடையாது. ஓகேங்களா. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஓகேங்களா. ஒரு 40, 50, 60 வரைக்கும், 60 கூட கொஞ்சம் சந்தேகம் தான், பட் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அவங்க போய் கடையில் கேட்கும்போது அவங்கள தரக்குறைவாக பேசக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் ஸ்மார்ட் கார்டுகள் மூலம் பயனாளிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. முதியவர்கள், உடல் நலம், ஓகேங்களா, இப்படி எல்லாமே வந்து இருந்தாலும் கூட பொருட்களை வாங்கிறதுல ரொம்பவே வந்து சிரமத்திற்கு உட்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது நான் உண்மைதானே. ஓவராகவே வந்து பார்த்திங்கன்னா சிரமம் வந்து பெறுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா பெற வேண்டும், வாங்கி கொள்ள வேண்டும் சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு நண்பர்களே. இது முழுக்க முழுக்க சீனியர் சிட்டிசன்ஸ்களுக்கான ஒரு அறிவிப்பாக இதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, இதுதான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்டேட்ஸ் கொடுத்தாலும் கூட இந்த பென்ஷன் தொகை அப்புறமா இந்த பிஎம் கிசான் பற்றியான அப்டேட்ஸ் தான் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பிஎம் கிசான் கூட நம்முடைய மோடிஜி அவர்கள் இன்று எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக அவருடைய சொந்த தொகுதிக்கு வந்து போகிறாரு, வாரணாசிக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கம்பல்சரி வந்து இந்த அறிவிப்பு உங்களுக்கு நிச்சயம் பொருந்தக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது போல் நிறைய விதமான தகவல்கள் அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. குறிப்பாக 60, 70, 80 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ உறுதியாக பொருந்தக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி அடிக்கடி எல்லா வீடியோலுமே வந்து நம்ம A to Z பார்க்கலாம். நன்றி.